ஒளிபரப்ப உதவுபவர்கள் அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினர். யூஜின் வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித போலிகார்ப் ஆயர் மறை சாட்சியினுடைய நினைவினை சிறப்பித்து மகிழ்கின்றது. 69ஆம் ஆண்டிலே பிறந்தவராக இருந்த புனித போலிகார்ப் திருத்தூதரான புனித யோவானினுடைய சீடராக வலம் வந்தார். புனித யோவானிடம் அவர் கற்றுக்கொண்ட அனைத்தையும் அவர் இறைவனுக்காக ஒப்புக் கொடுக்க நினைத்தார். ஆகவே அவரும் நற்செய்தி பணியை ஆற்ற முன் வந்தார். திருத்தூதர் யோவானால் அவர் ஒரு ஆயராக ஸ்பிர்னா என்ற இடத்திலே, துருக்கி பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்திலே அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மிக முக்கியமாக தொடக்க நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்த அனைத்து பிரச்சனைகளையும், அதே நேரத்திலே போலி போதனைகளையும் எதிர்த்து நின்றவராக இருந்தவர் புனித போலிகார்ப். இறுதியாக இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக தன்னுடைய 86வது வயதிலே அவர் மரித்தார். அத்தகைய ஒரு நிறைவான புனிதரை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அவருக்கு இயேசுவின் மீது இருந்த அந்த அன்பு, பரிவு, அதே நேரத்திலே இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இறுதி நாட்கள் வரையும் அவர் இறைவனுக்காக, இயேசுவுக்காக, நற்செய்திக்காக வாழ்ந்தவர். அவரை போல நம்முடைய வாழ்வு இந்த தவக்காலத்திலே சிறந்ததாக இருக்க இத்திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்களை அனைத்தையும் கைக்கொண்டு
நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்? அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையிலின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானது இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பின் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை திருவார்த்தைகள் 20-26 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால்
அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரிய படை வீரர்கள் கூட்டமானது புனித போலிகார்ப்பை கைது செய்வதற்காக அவர் தங்கியிருந்த இடத்தை அணுகினார்கள். அணுகிய பொழுது அந்த நேரத்திலே போலிகார்ப் அங்கே ஜெபத்திலே ஆழ்ந்து சிறப்பாக ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போது படை வீரர்கள் அவருக்கு அருகே சென்று கைது செய்ய தயாராக இருந்தபோது அந்த படை வீரர்கள் அனைவரையும் அவர் ஒரு சேர அழைத்து அவர்களோடு ஜெபித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வந்திருந்த அனைத்து படை வீரர்களுக்கும் அவர் உணவு தயார் செய்து அவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறினாராம். அதன் பிறகுதான் அவர் சொன்னார், என்னை இப்போது கைது செய்து அரசனிடம் கொண்டு செல்லுங்கள் என்று. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய புனிதரை பற்றி நாம் சிந்திக்கின்ற தருணத்திலே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சினம் கொள்வதை பற்றி நம்மோடு பேசுகிறார். ஆகவே கொலையை விட ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக இந்த கோபத்தையும் வஞ்சகத்தையும் அதிகமாக வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் மிகப்பெரிய பாவிகள் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். அன்று புனித போலிகார்ப் நினைத்திருந்தால் அவர் சினம் கொண்டிருக்கலாம். எதிரிகளாக படை வீரர்கள் வருகின்ற அந்த தருணத்திலே அவர்களை அவர் எது வேண்டுமானாலும் திட்டியிருக்கலாம், சபித்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நேரிய கிறிஸ்தவராக, கிறிஸ்துவனுடைய அடிப்படைகளை கொண்டவராக, கிறிஸ்துவனுடைய இறை வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத புனிதராக இருந்ததால் அனைவரையும் அவர் அன்போடு அரவணைப்பவராக இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த தொடக்க நூற்றாண்டிலே அவர் வாழ்ந்த பொழுது மிக முக்கியமாக அந்தியோக்கு இன்னாசியாரை அவர்கள் சங்கிலியால் பிணைத்து சிங்கங்களுக்கு இரையாக்க கொண்டு சென்ற அந்த நேரத்திலே புனித போலிகார்ப் அவரை எதிர்கொண்டு இந்த வார்த்தைகளை அன்று அந்தியோக்கு இன்னாசியாருக்கு சொன்னாராம். அந்தியோக்கு இன்னாசியாரே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய சங்கிலிகள் அனைத்துமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்த அனைத்துமே ஆபரணங்கள் என்று அவர் சொல்லுகிறார். The chains are diadems for the heaven என்று அவர் இந்த வார்த்தைகளை மிக தத்ரூபமாக அந்தியோக்கு இன்னாசியாருக்கு அவர் சொல்லி, அதன் பிறகு அந்தியோக்கு இன்னாசியார் நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய உயிரை அந்த சிங்கங்களுக்கு இரையாக கொடுத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இறுதியாக புனித போலிகார்ப்பை கொலை செய்வதற்கு முன்பாக அவரை கட்டி எரிய அவர்கள் தயாராக இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை தான் அந்த அரசன் சொன்னானாம், இப்போது கூட நீ கிறிஸ்துவை மறுதலித்தால் உன்னை நான் விடுவிப்பேன் என்றாராம். அப்போது புனித போலிகார்ப் இவ்வாறாக சொன்னாராம், 86 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை நன்மைகளை எனக்கு செய்திருக்கின்றார். ஆகவே அவர் என்னை அற்புதமாக பராமரித்து இருக்கின்றார். இந்த நேரத்தில் கூட அவர் என்னை நிச்சயமாக பராமரிப்பார். ஆகவே என்னுடைய ஆண்டவரை ஒருபோதும் நான் இகழ மாட்டேன், ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் இரத்த சாட்சியாக உயிர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்வை சற்று இந்த தவ காலத்திலே நாம் சீர்தூக்கி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மிக முக்கியமாக இந்த தவ காலத்திலே நாம் எத்தனையோ தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த சினம் கொள்ளுதல், கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு இன்று அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த கோபமானது 4 வகையிலே ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 4 வகைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது வகை ஆங்கர் இன் த ஹார்ட், அதாவது என்னுடைய உள்ளத்திலே தேங்கி இருக்கின்ற அந்த கோபம், வஞ்சகம். ஆகவே இந்த எண்ணம் எதற்காக என்னிடம் இருக்கிறது என்றால், என்னால் மன்னிக்க முடியாத, என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத கெட்ட அனுபவங்களை நான் சந்திக்க நேர்ந்தது. ஆகவே அவ்வாறாக எனக்கு அந்த கெட்ட அனுபவங்களை தந்த அந்த கெட்ட மனிதர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஆகவே நேரம் வருகின்ற பொழுது அவர்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன் என்று உள்ளத்திலே இந்த கோபத்தை தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டே இருக்கின்றவர்கள் நாம். ஆகவே இந்த கோபம் அவ்வாறாக திடீரென்று வெளிவரும். எதிரிகளை காணுகின்ற பொழுது அந்த கோபம் ஒரு பழி உணர்ச்சியாக வெளிவரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆங்கர் இன் த ஸ்பீச், நம்முடைய வார்த்தைகளால், கடுமையான சொற்களால் இந்த கோபத்தை நாம் வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் வெர்பல் அபியூஸ் என்று சொல்லுவார்கள். ஆகவே ஒரு மனிதனை எவ்வளவு சீர்கேடாக, எவ்வளவு மட்டமாக அவனை பேச வேண்டுமோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அந்த மனிதனுடைய நற்பெயரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற வார்த்தைகளை பல தருணங்களிலே நாம் உபயோகிக்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நற்பெயரை களங்கப்படுத்துகிறோம், அந்த நற்பெயரை நாம் கொலை செய்கிறோம். ஆகவே முதல் வகையிலே நாம் பார்க்கின்றோம், இதயத்திலே அந்த கோபத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே பலரையும் நாம் கொன்று கொண்டே இருக்கின்றோம். இரண்டாவதாக நற்பெயரை கொலை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக ஆங்கர் இன் ஆக்ஷன். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் உன்னுடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கின்ற பொழுது அது ஒரு நாள் கொலையாக வெளிவரும் என்பதை நமக்கு சிந்தனையாக ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே இறுதியாக ஒருவருடைய உடலை கூட நோகடிக்கின்ற, உடல் ரீதியாக காயப்படுத்துகின்ற அளவுக்கு நம்முடைய கோபம், சினமானது இறுதியாக அத்தகைய ஒரு நிலையில் வந்து சேரும் என்பதை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கின்றார். நான்காவதாக வருகின்ற கோபம், இது எல்லாருமே பயன்படுத்துகின்ற கோபம், ஆங்கர் டுவர்ட்ஸ் புவர் அண்ட் வல்னரபிள். இன்று ஒரு பெரிய மனிதர்களை, அதிகாரத்தில் இருக்கின்ற மனிதன் ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் அவனை எதிர்த்து நம்மால் நிற்க முடியாது, அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஏழை எளியவன், அதிகாரம் இல்லாதவர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு தீங்கு செய்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற கோபம் மிக பெரியது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகாரம், பணம், இதை வைத்து பல தருணங்களிலே கோபப்படுகின்ற ஒரு மனிதனாக நாம் இருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நாம் மாறுபட வேண்டும். ஆகவேதான் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம், பொன்வாய் அருளப்பர் என்று நாம் அழைக்கின்றோம், அவர் அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுவார். நாம் கோபத்தோடு இருக்கின்ற பொழுது, வேகத்தோடு இருக்கின்ற பொழுது தயவு செய்து நல்ல வார்த்தைகளை கோபத்தோடு சேர்த்து சொல்லாதீர்கள். காரணம், அதை ஏற்றுக்கொள்ள யாருமே அங்கே தயாராக இல்லை. ஒரு மனிதனை நீ திருத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனிடம் நீ அன்பாக, அருமையாக அவனை அழைத்து பொறுமையாக பேசுகின்ற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய அந்த கெட்ட நடத்தையிலிருந்து அவன் நிச்சயமாக திருந்துவான் என்று அத்தகைய ஒரு நல்ல வார்த்தைகளை புனித பொன்வாய் அருளப்பர் நமக்கு தந்திருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே நான் எவ்வாறாக இந்த கோபத்தை அடக்கி ஆளப்போகிறேன்? பலரும் இந்த பாவ சங்கீதத்திற்கு வருகின்ற பொழுது முதலில் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், ஃபாதர், நான் நிறைய கோபப்படுகிறேன், என்னுடைய கோபத்தை அடக்க முடியாமல்
நான் இருக்கின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அத்தகைய ஒரு ஆறுதல் வார்த்தைகளுக்கு வருகிறார்கள். இன்று இந்த கோபத்தை இந்த தவ காலத்திலே நாம் அடக்கி ஆள ஆண்டவர் இயேசுவிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல நேரத்திலே கோபப்பட்டால் ஆங்கிலத்தில் ரைச்சியஸ் ஆங்கர் என்று சொல்லுகிறோம். எங்கே கோபப்பட வேண்டுமோ அங்கே கோபப்பட்டார், எங்கே இரக்கம் காட்ட வேண்டுமோ அங்கே இரக்கத்தையும் கனிவையும் பரிவையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையும் அத்தகைய ஒரு வாழ்வாக மாற்ற இந்த தவக்காலம் நமக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் இது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களால் எங்களை உமோடு புறவாக்கவும், மது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுள்ளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவோடு என்றும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித போலிகார்ப் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக
அது எங்களை என்றும் மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தினர். யூஜின் வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி